ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ரிட்லி ஸ்காட் அவர் டைரக்ஷனில் ஜாக்கின் ஃபியூனிக்ஸ் நடித்து வெளிவந்த நெப்போலியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட டைட்டிலை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரை பற்றின படமாக இருக்கும்னு. ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி நம்ம மாவீரன் சொல்லப்படுற நெப்போலியன் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை படமாக எடுத்து வச்சுருக்காரு டைரக்டர் ரிட்லி ஸ்காட். இவர் எப்படிப்பட்ட டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா, கிளாடியேட்டர், த லாஸ்ட் டுவெல் இந்த மாதிரி பல பிரம்மாண்ட படங்களை இயக்கிய ஒரு இயக்குனர். இந்த படத்தில் டைரக்டர் என்ன காட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெப்போலியன் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும், அவர் வாருக்கு போய் ஜெயித்தது, அவரோட என்னென்ன வாரெலாம் பங்கேற்றாரு, அவர் எப்படி வீழ்ந்தார், அண்டு அவரோட பர்சனல் விஷயங்கள், அவரோட ரிலேஷன்ஷிப் லைஃப், இது எல்லாத்தையுமே காட்டியிருக்காரு நம்ம டைரக்டர். பொதுவாகவே ஹாலிவுட் படங்கள்னாலே அது கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு ஒரு பிரம்மன்னு இல்லை, அது உண்மைதான் கிட்டத்தட்ட. அதை தான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காரு டைரக்டர் ரிட்லி ஸ்காட். ஏன்னா அவர் முந்தைய எடுத்த படங்களாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக அவ்வளோ மெனக்கெட்டு எடுத்திருக்காரு டைரக்டர். நம்ம நெப்போலியன் அவர்கள் எப்படி ஒரு சாதாரண சோல்ஜராக இருந்து ஒரு நாட்டோட மன்னர் ஆனாருங்கிற அந்த ட்ராவலிங் பாத்தை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்டு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக காட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக காட்டியிருக்காரு டைரக்டர். இந்த இடத்துல நம்ம நெப்போலியனை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த வாருக்கு போனாலும் தோற்றதே இல்லைங்கிற அந்த ஒரு இதுலேயே தான் அவர் போவார். அவர் நினச்ச மாதிரியே அவர் தோற்றதும் இல்லை கடைசி வரைக்கும். இந்த படத்தோட ஹீரோ ஃபீனிக்ஸ் அவர் ஒரு சாதாரண ஆக்டர் இல்லைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஜோக்கர் படத்தோட ஹீரோவே நம்ம ஃபீனிக்ஸ் தான். அதில் அவர் எப்படி நடிச்சிருப்பாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தெரிக்க விட்டுருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நெப்போலியனாகவே வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். உண்மையிலேயே நெப்போலியன் ஒரு வாருக்கு போவார்னா அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும்னு நெப்போலியனை தவிர வேறு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மூலக்காரர் நம்ம நெப்போலியன். சொல்லப்போனால் சில சமயத்தில் நம்ம என்ன யோசிக்கணும் நமக்கே தெரியாதுன்ற அளவுக்கு இருப்பார் நெப்போலியன். அவர் யோசிக்கிறது அவரை தவிர யாருக்குமே புரியாதுன்னு சொன்னல முன்னாடி. ஆனால் சில சமயம் அவருக்குமே புரியாது அவர் என்ன யோசிக்கிறாருன்னு. அது ஒரு பெரிய இது நம்ம நெப்போலியன் கிட்ட. இந்த படத்தில் அவரோட வார் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் அவரோட பர்சனல் லைஃபையும் கொஞ்சம் டைரக்டர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு. அது ஏன்னு புரியல. மேபி இப்போ ஒரு பயோகிராஃபியாக இருக்கிறதுனால இருக்குமா, என்ன காரணம்னு எனக்கு புரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்தில் ரிட்லி ஸ்காட் அவரோட பர்சனல் லைஃப்பை ரொம்பவே ஓப்பனாக காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அதை இவர் நிச்சயமாக அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீரருக்கு இது ஒரு சின்ன ஒரு களங்கத்தை ஏற்படுத்தின மாதிரின்னு சொல்லலாம். இவர் ஏன் இதை பண்ணாருன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெப்போலியன் வாருக்கு போனதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் வீட்டில் சில பண்ண தப்பான விஷயங்களை இங்கே டைரக்டர் அப்படியே காட்டினது கொஞ்சம் ஆக்வர்டாக, கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படத்தை நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 50% ஆக்ஷன் இந்த மாதிரி இருந்தாலும் 50% ட்ராமா மாதிரி போயிட்டுருக்கு. அது ஏன் சொல்கிறேன்னா, அவரோட பர்சனல் லைஃப்பை உள்ளே இழுத்தனால இது ஒரு ட்ராமா பேஸ்டு ஆக்ஷன் மூவியாக போயிட்டுருக்கு. நம்ம டைரக்டர் ரிட்லி ஸ்காட் நிறைய பிரம்மாண்டமான படத்தை எடுத்து புகழோட உச்சத்தில் இருந்தாலும் இவருக்கு இந்த நெப்போலியன் படம் கொஞ்சம் ஒரு பெரிய சர்க்கிள்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட பர்சனல் லைஃப்பை காட்டாமல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாகவே போயிருந்தா இதுவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழாக சேர்ந்துருக்கும். ஆனால் இவர் அவரோட பர்சனல் லைஃப்பை ரொம்ப இழுத்ததுனால இதுவே அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் விஷுவல்ஸு, கிராஃபிக்ஸு, சிஜி இதுக்கெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு இந்த படத்துலையும் காட்டியிருக்காரு டைரக்டர் ரிட்லி ஸ்காட். இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. நம்ம தமிழ்லேயே சில படங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஹாலிவுட்டில் கண்டிப்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் நம்பினது மாதிரியே இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடியே நிறைய சொன்ன மாதிரி நம்ம நெப்போலியன் அவரோட பர்சனல் லைஃப் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணாமல் இருந்தால் இது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். அவரோட பர்சனல் லைஃப் ஹிஸ்ட்ரியை ரொம்ப ஓப்பனாக வெளிச்சம் போட்டு காட்டினது இந்த படத்துக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக அமைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவ்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த படத்தோட மேக்கிங்க்கு கண்டிப்பாக 80 மார்க் கொடுத்தாலும்
அவரோட பர்சனல் லைஃப் கொஞ்சம் இழுத்து கதையை வச்சதுனால கண்டிப்பாக அதுக்கு பாதிக்கு பாதி தான் மார்க் கொடுக்கணும். அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூஸ் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.